எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது சொல்லவே இல்ல. என்ன சுந்தரம் சொல்ற? பார்வதி கழுத்துல தாலிய காணோம். ஆனா நீ அவ கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்ற? தாலிய திருட்டுத்தனமா உள்ள மறைச்சு வச்சிருக்காமா. அது இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. பார்வதி, உன்கிட்ட இருந்து நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருந்தேன்ல. அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? என்ன என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சா? இந்த கல்யாணம் எப்போ நடந்தது? மாப்பிள்ளை யாரு? அவரு வேற யாரும் இல்லம்மா, நம்ம பெரிய தம்பிதான். இத நான் எதிர்பார்த்ததா. இனி அகில வேட்ட ஆரம்பம். எனக்கு ஆனந்தம். நீங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா. பெரிய தம்பியும் பார்வதியும் பழகிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்வதியை எவ்வளவோ கண்டிச்சு பார்த்தோம். பார்வதி என்னோட பேச்ச கேட்கல. அதுக்கப்புறமும் பெரிய தம்பி கிட்ட இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். அவரு நான் சொன்னதை கேட்கல. நான் ஊரை விட்டு போனது கூட இதுதாமா காரணம். உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு இன்னைக்கு தாமா தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமும் இத உங்ககிட்ட சொல்லாம இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது என் பொண்ணோட தப்பு தான். உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிருக்கவே கூடாது. இவளுக்கு மன்னிப்பே கிடையாதுமா. என் பொண்ணுன்னு எந்த தயவு தாட்சியமும் பார்க்காதீங்க. இவளை சுட்டு கொள்ளுங்கம்மா. அத சொல்லு. எனக்கு ஒரே பதில் மட்டும்தான் வேணும். சுந்தரம் சொன்னாரே, அதெல்லாம் உண்மையா? சொல்லு ஆதி, சொல்லு. இது உண்மையா? உண்மைதான். காவிய காதலர்களுக்கு இன்னையோட கல்லறை கட்ட வேண்டியதான். சிறப்பட்டிங்க சுந்தரம். ஆனா அம்மாவுக்கு துரோகம் பண்ண முடியாது பெரிய தம்பி. உன்னோட விதி எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். சுட்டுடு சுட்டுடு. அகிலா, அகிலா,
அவசரப்படாத. நான் சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுமையாரு. என்ன தடுக்காதீங்க. இது என் பரம்பரை கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல மன்னிப்புக்கு இடமே இல்ல. தண்டனை தான். சீக்கிரம் சுட்டு தீபாவளி ஆரம்பிச்சு வை. ஆதி, பரம்பரை கௌரவம்னு வந்துட்டா நான் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் இப்போ கொலை வெறியில இருக்கேன். தள்ளிப்போ, தள்ளிப்போ. பார்வதி பண்ண தப்புன்னு முடிவு பண்ணி நீங்கள் தண்டனை கொடுத்தீங்கன்னா அந்த தப்புல எனக்கும் பாதி பங்கு இருக்கு. முதல்ல எனக்கு தண்டனை கொடுங்க. பார்வதி மேலே எந்த தப்புமே இல்லைம்மா. ஆரம்பத்தில் அவன் என் காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை விட்டு விலகி தான் போனான். நான் தான் பார்வதி கிட்ட பயப்படாதன்னு சொல்லி என் காதலை புரிய வச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் என்னை காதலிக்கவே ஆரம்பித்தேன். எங்கள் கல்யாணம் என்னோட முடிவில் தான் நடந்தது. பார்வதி மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. இதுக்கப்புறமும் நீங்கள் பார்வதிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன். முதல்ல அந்த தண்டனை எனக்கு கொடுங்க. முதல்ல நீங்கள் என்ன சுடுங்க, அதுக்கப்புறமா பார்வதி சுடுங்க. உன் மேல நான் உயிரிய வச்சிருக்கேன் ஆதி. ஆனா அதுக்காக உன்னை நான் சுட மாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. பரம்பரை கௌரவம்னு வந்துட்டா அதுக்காக எந்த உயிரையும் இழக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். அதுவும் உயிரா இருந்தாலும் சரி, இல்ல ஏன் உயிரா இருந்தாலும் சரி, எனக்கு பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். உன்னை தாண்டிதான் நான் பார்வதியை தொடணும்னா நான் முதல்ல உன்னை சுட்டுட்டே அவளை சுடுறேன். செய் முதல்ல. அம்மா, அம்மா, வேண்டாம்மா. உங்களுக்கு ஏன் உயிர் தர வேணும், தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா பெரிய மட்டும் ஒண்ணு பண்ணாதீங்க. பெரியா, நீங்க அந்த பக்கம் தள்ளி போங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்ட எனக்கு இந்த தண்டனை தேவைதான். வாழ்வோ சாவோ ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம். இனி பிரிய வேண்டாம். நீ அமைதியாரு. அகிலா, நான் சொல்றத கேளு. பரம்பரை கௌரவத்துக்காக அநியாயமா வாழ வேண்டிய 2 உயிரை பலி கொடுத்துறாத ப்ளீஸ். வேண்டாம் ஆண்டி, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஆண்டி. பெரியா, சொன்னா கேளுங்க. நீங்க தள்ளி போங்க. அநியாயமா உன்னை பலி கொடுக்கறதுக்கு உன் கழுத்தில் நான் தாலி கட்டல. உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் கட்டினேன். அகிலா, நான் சொல்றது அகிலா, அவசரப்படாத. பா 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 அப்பா ஐயா, பா அப்பா அப்பா அக்கா, மாமா நம்மள விட்டுட்டு போயிட்டாருக்கா. மாமா, மாமா, மாமா. என் புருஷன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். இனிமே நான் வாழறதுல அர்த்தம் இல்ல. இல்ல இல்ல,
இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நடக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நான் சொல்ல 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 மாட்டேன். சொல்ல மாட்டேயா. நீங்க அம்மா கிட்ட சொன்னோம் இப்படிதான் நடக்கும் சுந்தரம். வாங்க. சுந்தரம், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். என் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பட்டமாக சொல்லி தான் எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அவசரப்பட்ட அம்மா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொன்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரிய தம்பி. அம்மா உங்க மேல எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணலாமா? அம்மாவோட சம்மதத்தோட உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட பார்வதி கழுத்துல தாலி கட்டணும். அப்படி எங்க கல்யாணம் நடக்கணும் தான் நானும் பார்வதியும் ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவசரமா பார்வதி கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சிருச்சு. எந்த சூழ்நிலையில நீங்க தாலி கட்டி இருந்தாலும் அம்மா கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்பு பெரிய தம்பி. இது அம்மாவுக்கு நீங்க செஞ்ச நம்பிக்கை துரோகம். இது அம்மா ஒரு நாள் மன்னிக்க மாட்டாங்க. இந்த கல்யாணத்தை அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. சுந்தரம், உன் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு நீ கலங்கி நிக்கிறது எனக்கு புரியுது. நாங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது அகிலாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறோம். பார்வதியை மருமகளா ஏத்துக்க வைக்கிறோம். சுந்தரம், ஆரம்பத்தில் நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல மறைச்சாலும், ஆனா இப்போ கொஞ்ச நாளா அம்மா கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்னு முயற்சி பண்ணேன். அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்ச மயக்கத்தில் இருக்கும்போது நான் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனா அம்மாவுக்கு நான் சொன்னது எதுவுமே கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட தெரிஞ்ச மாற்றத்தை பார்த்து நான், அப்பா, அருண், நாங்கள் எல்லாருமே அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் நம்ம சொந்தக்காரங்களோட கல்யாணத்தில் அம்மா நடந்துக்கிட்டதை பார்த்து இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நல்ல சந்தர்ப்பம் அமையும் போது சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால எங்களை மாதிரியே நீங்களும் கொஞ்ச நாளைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்லாமல் இருங்க சுந்தரம். இவ்வளவு பெரிய உண்மையை அம்மா கிட்ட சொல்லாம மறைக்கிற தைரியமோ துணிச்சலோ எனக்கு இல்ல பெரிய தம்பி. அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அம்மாவுக்கு துரோகம் பண்றோன்ற குற்ற உணர்ச்சியிலேயே என் உயிர் போயிடும். சுந்தரம், அகிலாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். குடும்ப சூழ்நிலை பார்த்துதான் அகிலா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும். கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு பார்வதிய மருமகளை ஏத்துக்க வைக்கணும். அது வரைக்கும் எங்களை மாதிரி நீயே கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் நல்லபடியா முடியும். அவசரப்பட்டா எல்லாமே பிரச்சனையில தான் போய் முடியும். ஐயா, அம்மா உங்க கையால தாலி கட்டின மனைவி, பெரிய தம்பிக்கு பெத்து வளர்த்த தாய். அதனால நீங்க அவங்க கிட்ட உண்மையை மறைக்கலாம். ஆனா எனக்கு அம்மா நான் கையெடுத்து கும்பிடுற கடவுள். என்னால என் கடவுள் கிட்ட எப்படி உண்மையை மறைக்க முடியும்? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க.
சுந்தரம் ஒரு நிமிஷம். சுந்தரம், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா கிட்ட போய் எதுவும் சொல்ல வேண்டாம். பெரிய தம்பி, என்ன பேசுறீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் உடம்பெல்லாம் பதறது பெரிய தம்பி. எனக்கு வேற வழி தெரியல சுந்தரம். இப்ப நீங்க அம்மா கிட்ட போய் உண்மையை சொன்னா அம்மா அவசரப்பட்டு எதனா முடிவு எடுத்துருவாங்க. நான் அம்மா அப்பா 2 பேரையும் இழக்க வேண்டியதா இருக்கும். தயவு செஞ்சு எங்க அம்மா அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. முதல்ல கையை இறக்குங்க பெரிய தம்பி. அம்மா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. ஐயா, நீங்களாவது பெரிய தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்களேன். நீங்க சின்ன வயசுல இருந்தே ஆதிய வளர்த்தவராச்சே, உங்களுக்கு தெரியாத சுந்தரம் ஆதிய பத்தி? அவனும் அகிலா மாதிரி பிடிவாதக்காரன் தான். அவன் சொல்றத கேளுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க சுந்தரம். சரிங்க பெரிய தம்பி, நானா அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்ல மாட்டேன். ஆனா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் நான் அம்மா பக்கம்தான் நிற்பேன். ஒரு நாளும் உங்க பக்கம் நிக்க மாட்டேன். எனக்கு இது போதும் சுந்தரம். அண்ணே, சுந்தரண்ணே, அண்ணே, சுந்தரண்ணே, அம்மா உங்களை உடனே வர சொன்னாங்க. என்ன சுந்தரம், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னேல்ல? என்ன விஷயம் சொல்லு. அது வந்துமா, நம்ம கிட்ட சொன்னது இங்க சொல்ல போறான். சொல்லு. என்ன சுந்தரம், எதுக்காக இப்படி தயங்குற? என்ன சொல்லணுமோ தயங்காம சொல்லு. அது வந்துமா, ம். எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணுமா? எதுக்கு சுந்தரம் 10 நாள் லீவ் கேக்குற? வெளியூருக்கு எங்கேயாவது போறியா? ஆமாம்மா, காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். என்ன திடீர்னு காசி ராமேஸ்வரம்? ஏதாவது விசேஷமா சுந்தரம்? என்னமோ தெரியலம்மா, மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏதோ கோயில் குளம் புண்ணியஸ்தலம்னு போயிட்டு வந்தா மனசுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுமா. இந்த மாதிரி பொண்ணை பெத்தா எங்கேயாவது ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். காசி ராமேஸ்வரம் போக வேண்டிய வயசு. நீ போயிட்டு வா சுந்தரம். நல்லதுமா. சுந்தரம், அம்மா, இதான் நீ சொல்ல வந்தியா? நீ காசி ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னத நான் நம்பிட்டேன்னு நினைச்சியா? இது கூட நல்லா இருக்கே. யாரோ ஒருத்தர் முதல்ல ஆரம்பிச்சு விஷயம் வெளியே வந்து மொத்தத்துல நாசமா போனா சந்தோஷம்தான். நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு
நான் சொல்லட்டுமா?